ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இனி நம்ம டைட் ஆஃப் லவ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹேஜன் வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவனோட கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹேஜன் வந்து இப்போ தான் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே வராரு. ஸோ ரெண்டு பேருமே ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹேஜன் வந்து எப்பயும் போல் கிளாஸ்க்கு வந்துட்டு அவர் வரைகிற வேலையை அவர் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து எப்பயும் போல் நார்மலாக ஏதோ வரைய ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஹான் இருக்கிறான்ல, இங்கே கூட அவனுக்கு ஒரு ஃப்ரீடமே தராமல் பின்னாடி இருந்து தெரியாமல் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே உட்காடுறான். ஸோ உட்காந்து சும்மா இல்லாமல் அவனுக்கு ஒரு மெசேஜும் பண்ணி விடுறான். இவன் என்னடா மெசேஜ் வருதுன்னு சுற்றி முற்றி பார்த்தா அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹேஜன் வந்து என்ன பண்ணுறான்னா, அழகாக வந்து என்னவோ எழுதுகிறான். ஸோ அவன் எழுதத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹானும் ட்ரை பண்ணுறான். கடைசியில் அது என்னன்னு பார்த்தா மணி அப்படின்னு எழுதிருக்கிறான். அதுக்கு நம்ம ஹான் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு பேப்பரில் வந்து பதிலுக்கு என்னவோ எழுதுகிறான். ஸோ அது என்னதான்டா எழுதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அந்த பேப்பரை கசக்கி நம்ம ஹேஜன் மேலே போடுறான். ஸோ அந்த ஹேஜன் வந்து இப்போ அந்த பேப்பரை திறந்து பார்த்தா அதில் வந்து ஹனின்னு இருக்குது. ஸோ அட பாவிங்களா, என்னடா மணி ஹனின்னு சொல்லிட்டு ரைமிங்கில் போட்டு விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஏஜன் வந்து உடனே என்ன பண்ணுறோம், ஐயோ யாரா பார்த்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே பாக்கெட்டில் சொருவிக்கிறான். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து இருக்காங்களா, அவங்க வந்து பெல் அடிக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேஜன் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் கொஞ்சம் எனக்கு தந்தனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்களோட பர்ஸில் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து தராங்க. நம்ம ஹேஜனும் வந்து பார்க்குறான், என்ன இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உனக்கு ஆப்பிள்னால் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஹான் சும்மா இருப்பானா, அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த பொண்ணு கையிலேருந்து இந்த ஆப்பிளை வாங்கி விசிறி எறிகிறான். ஆக்சுவலி இது செம்ம ரூடாக இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு எதுவுமே சொல்லிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஹேஜன் தான் வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் போல இருக்குது. அதே தான் எல்லாம் தெரிஞ்சது தான். அவன் வந்து நம்ம ஹேஜனை பிடிச்சிட்டு போய் போர்டு கிட்ட செம்ம ஃபோர்ஸாக வந்து தள்ளுறான். ஆக்சுவலி அதுவே செம்மையாக வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் புக்கு எடுத்து பின்னாடியே வேறு அடிக்கிறான். நம்ம ஹேஜனுமே காசுக்காக அந்த எல்லா வலியுமே பொறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஹான் வந்து என்னை தவிர நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, க்ளோஸாக இருக்கக்கூடாது, நான் சொன்னனா இல்லையா, நீ எப்படி அந்த கிஃப்ட்டை வாங்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய், அவன் அந்த ஆப்பிளை வாங்கக்கூட இல்லையேடா, நீ தான் வாங்கி தூக்கி போட்டுட்டியே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே அவனுக்கு தெரியல போல இருக்குது. அவனை அந்த அளவுக்கு பாடுபடுத்துகிறான். எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்காக நடந்துக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியர் தான் இது. ஆனால் இது எப்படி ரொமான்டிசைஸ் என்னால் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, நம்ம சீரீஸ் பார்க்குறதுனால நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு இதுதான் லவ்னு சொல்லி யாருமே நினச்சிக்காதீங்க. அவனும் வந்து கிஸ் பண்ணுறான், அப்படிலாம் பண்ணுறான். ஆக்சுவலி கிஸ் கூட இல்லை, வச்சு கடிக்கிறான் அவனை, அந்தளவுக்கு இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஹேஜனுமே வேறு வழி இல்லாமல் அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணுறதோட இப்போ வந்து ஹேஜனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தான் கிளாஸ் ரூமில் இருக்கோமே, கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹேஜன் சொல்கிறான். ஸோ அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வெளியில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹான் இருக்கிறான்ல, அவன் ஹேஜனோட கையை பிடிச்சி வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹேஜன் என்ன சொல்கிறான், எனக்கு கையை விடு, எதுக்கு என்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறேன், ஏன் என்னை இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிறான். அதனால அவனால் சுத்தமாக முடியல, அவன் அது மாதிரி கேட்குறான். ஸோ இப்போ நம்ம ஹானுக்குமே கோவம் வந்துடுது, நீ எனக்கு தான், நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி மாதிரி, நீ யாருக்குமே சொந்தம் இல்லை, நீ என் கூட மட்டும்தான் வந்து க்ளோஸாக இருக்கணும்னு உனக்கு தெரியும் இல்லை, அதுதான் என்னோடய ரூலு, நீ எப்படி அதை மீறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம ஹேஜனுக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹான் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இதெல்லாம் உனக்கு பழகிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கன்வின்ஸ் மட்டும்தான் பண்ண ட்ரை பண்ணுறானே வச்சு அவன் வந்து பொறுப்பேற்ற வந்து ரெடியாகவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனோட கோட்டெல்லாம் எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டு அப்பயுமே ஒரு மாதிரி அரகண்டாக தான் வந்து காரில் ஏற்றுறான். இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. மேபி அவனுக்கும் எதனா ட்ராமா இருக்கும், இல்லைனா இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை விட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி எதனா கவலை இருக்குதா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவ்வளவும் இதில் வந்து சரியாக உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். இதை வந்து இதுதான் உண்மையான லவ்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிக்காதீங்க பசங்களாம். ஏன்னா சின்ன பசங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே இங்கே எபிசோட் 4 வந்து முடியுது. ஆக்சுவலி இந்த சீரீஸில் வந்து டைலாக் ரைட்டருக்கு வேலையே இல்லை போல இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக செய்ய தான் இருக்குது. இங்கே வந்து டைலாக் பேசுகிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எபிசோட் 4 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.